வணக்கம். நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம். இசைத்தமிழில் என்ன பாடல், என்ன சிறப்பு அப்படின்னா, இசைத்தமிழில் இப்போது அவன்தான் மனிதன் என்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு பாடல், அன்பு நடமாடும் கலைக்கூடமே அப்படின்ற பாடல். இந்த பாடல் எதுக்கு நான் தேர்ந்தெடுத்தேன்னா, ஜூன் 24ஆம் தேதி கவியரசர் கண்ணதாசன் அவர்களுக்கும் மெல்லிசை மாமன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களுக்கும் பிறந்தநாள் என்று ஃபுல்லாக கொண்டாடுறாங்க. நிறைய இடங்களில் கொண்டாடுறாங்க. அது அஃபிஷியலாக மெல்லிசை மாமன்னரோட பிறந்தநாள் ஜூன் 24 என்று கொண்டாடப்படுகிறது. இப்படி கலையுலகில் ஆட்சி செய்த இரண்டு கண்கள், இரண்டு தூண்கள், கலைத்தாயின் இரண்டு கண்கள், தமிழ் சினிமா துறையின் இரண்டு தூண்கள் என்ற முறையில் இந்த இரண்டு பேருடைய பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக ஒரு மிகச்சிறந்த, ஒரு ஆகச்சிறந்த ஒரு பாடலை தரணும் என்று நான் இந்த பாடலை கொண்டு வந்திருக்கேன்னா, அப்போ இந்த பாடல் எவ்வளோ சிறந்தது அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அப்படி என்ன சிறப்பு இந்த பாடல்னு சொல்கிறீங்கன்னா பார்க்கலாம் வாங்க. இந்த பாடல் அவன்தான் மனிதன் என்ற திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்களும் மஞ்சுளாவும் நடிச்சிருப்பாங்க. சிவாஜி கணேசன் அவர்களுக்கு காலில் அடிபட்டிருக்கும். அவங்கள வீல் சேரில் தள்ளிக்கிட்டே அப்போ அவங்கள வெளியே ஒரு பார்க்கு, ஜெரங் பார்க் என்ற பார்க்கு, சிங்கப்பூரில் இருக்கிற பார்க்கில் கூட்டிகிட்டு சுற்றி காட்டுற மாதிரியான ஒரு காட்சி. அப்போ அங்கே பாடுறாங்க. இந்த பாடல் எடுக்கும் போது ஒரு முறை கூட்டத்தில் மெல்லிசை மாமன்னரே சொன்னது, இந்த பாடல் எடுக்கும்போது சீக்கிரம் மே மாதத்தில் அந்த ஷூட்டிங் முடிக்கணும், மே மாதத்தில் ஷூட்டிங் முடிக்கணும், சீக்கிரம் ஒரு பாடல் எழுதி கொடுத்தா தான் நாங்கள் போய் ஷூட்டிங் எடுப்போம் அப்படின்னு சொல்லி தயாரிப்பு நிர்வாகங்கள் கேட்டுக்கிட்டே இருந்ததுனாலையும், அப்போது கவியரசர் கண்ணதாசன் மேக்குள்ளே முடிக்கணுமா, இன்னும் மேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, மேக்குள்ளே முடிக்கணுமா, சரி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வரியும் மே என்று சொல்லில் முடிகிற மாதிரி எழுதியிருப்பார். அப்படி ஒரு சிறப்பு இந்த பாடலில். கவியரசர் கண்ணதாசனுக்கு இந்த இயைபு தொடை என்று சொல்வார்கள், கடைசியில் ஒரே சொல்லில் முடிவது. காய் காய் காய், அத்தி காய் காய் காய், அப்புறம் பால் வண்ணம் பருவம் கண்டு, அப்புறம் வான் நிலா நிலா அல்ல, இது தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கமர துடித்தேன், இப்படி தேன் தேன் தேன், இப்படி எல்லாம் நிறைய ஈபு தொடையில் பாடல்கள் வச்சு எழுதுறது அவருக்கு புதுமை இல்லை. அவர் 1964 கர்ணன் படத்தில் இரவும் நிலவும் வளரட்டுமே அந்த பாடலில் ஒவ்வொரு வரியும் ஆண் பெண் இரண்டு பேரும் பாடுற ஒவ்வொரு வரியிலும் மே 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 என்று தான் முடிந்திருக்கும். அது மாதிரி இப்படி எழுதினது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் என்ன அதில் அப்படி புதுமை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லாடல் அரிய சொற்கள். ஏன்னா ஒரு தடவை எல்லாம் மே போட்டாச்சு, இப்போ அடுத்து மேக்கு எங்கே போகிறது? அப்போது அந்த எல்லா வரிசையிலும் சொல்லப்பட்டிருக்கிற மே என்ற சொற்கள் அரிய சொல்லாடல், அழகான சொல்லாடல், அபூர்வமான சொற்கள். இதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி கடைசி சரணத்தில் மிக சிறந்த செய்திகள்லாம் இருக்குது, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். மெல்லிசை மாமன்னர் எடுத்துக்கிட்டோம்னா, அவர் அதாவது எந்த நிலப்பகுதியோ அந்த நிலப்பகுதிக்கு தான் அந்த இசையமைக்கிறத நான் பாடல்கள் ஆராய்ச்சியாளர், பகுப்பாய்வாளர் என்ற முறையில் நான் நிறைய பார்த்துருக்கேன். அப்படி பார்த்திங்கன்னா அவரோட பாடல் வைத்து அது எந்த நிலப்பரப்பு என்று என்னால் சொல்லிவிட முடியும். அதே மாதிரி மத்திய கிழக்கு ஆசியா, அதே மாதிரி கிழக்கு நாடுகள், கிழக்கத்திய நாடுகள், இதெல்லாம் போனீங்கன்னா விப்ரஃபோன், அந்த நிலப்பகுதி சார்ந்த நிலப்பகுதியை ஒட்டி இருக்கும் தீவுகள் அந்த மாதிரி இருக்குன்றதுனால விப்ரஃபோன், ஜைலபோன் இது மாதிரியான இசையின் அடிப்படையில் வந்திருக்கோம். இப்படி மேற்கு போனோம்னா பிராஸ் செக்ஷன், அந்த மாதிரி சாக்ஸபோன், ட்ரம்பட் அதெல்லாம் வச்சு அப்படி இசையமைச்சிருப்பார். அந்த மேற்கத்திய வாடகை இருக்கும். இந்த பக்கம் அதே மாதிரி நம்ம இந்தியாவில் இப்போ நடக்கிற கதைங்கன்னு எடுத்துக்கூட அரபிக், மேற்கு பக்கம் வந்தீங்கன்னா அரபிக் ஸ்டைலில் வச்சுருவார், அரபிக் கடலோரம். இப்படி அந்த நிலப்பகுதிக்கு இசையமைக்கிறதுல மெல்லிசை மாமன்னர் அது ஒரு தனித்தன்மை, அவருடைய தனித்தன்மை அது இந்த பாடலில் வெளிப்படும். 2 பி.சுசீலா அம்மாவும் டி.எம்.எஸ். அவர்களும் அத்தனை அழகாக பாடியிருப்பாங்க, ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. அதாவது எவ்வளவுன்னா நிறைய கமகங்கள், 2 பேருக்கும் நிறைய கமங்கள், வளைச்சி சொற்களை வளைச்சி மிக அழகாக பாடியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பாடல் வெளிநாட்டில் நடப்பதனால இடையிசை மொத்தம் மேற்கத்திய இசையிலும் பாடல்கள் சரணங்கள்லாம் வர்றது இந்துஸ்தானியில் வந்திருக்கும். இந்துஸ்தானி மெட்டமைப்பில் அந்த மெத்தடில் மெட்டமைச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த பாடலோட ஒரு சிறப்பு, ரொம்ப அழகு. இது எடுத்த உடனே இந்த பாடலில் டிங் 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 அப்படின்னு அந்த வைப்ரஃபோனில் ஆரம்பித்து ஒரு கிட்டார் கூட சேர்ந்துக்கும்.
திருப்பி இப்படி என்னென்னா திருப்பி உற்சாகமாக இருக்கும். இது அடுத்த செட்டு பிரேஸ் பார்க்கும்போது வைப்ரோஃபோனும் வயலின் வரும். அந்த வயலின் வந்து கொஞ்சம் சோகமாக இருக்கும். இவங்க 2 பேரும் பின்னாளில் பிரிய போகிறார்கள் என்பதற்காக இந்த பாடல் பல்லவியே எடுத்திங்கன்னா, அன்பு நடமாடும் கலைக்கூடமே முதல்ல அந்த 2 வரி பாடும்போது உற்சாகமாக இருக்கும். 2வது அதையே ரிப்பீட் பண்ணி 2வது தடவை பாடும்போது அது கூட ஒரு கோரஸ் சேர்ந்து விடும். அந்த கோரஸ் பார்த்திங்கன்னா எல்லா படத்துலையும் கோரஸ் வந்து உற்சாகத்தை தான் கொடுக்கும். இந்த பாடலில் கோரஸ் வந்து சோகத்தை சொல்லுது. ஒரு கோயர் மாதிரியான ஒரு சோகம், ஒரு அமானுஷ்யத்தை சொல்வதாக இந்த பாடல் இருக்குது. இப்படி 2வது பாடும்போது சோகத்தை சொல்கிறது. இப்படி முதல் பாதி உற்சாகம், 2வது பாதி சோகம் என்பது கதையில் தான் அப்படி இருக்குன்னா, பாடல் பல்லவி இசையமைப்பு எல்லாத்தையுமே அப்படி இருக்குது. இது சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மெல்லிசை மாமன்னர் அப்படி கதையை அப்படியே கொண்டு வந்து அப்படி ஒரு கோடி காட்டிட்டு போகிறதில் அவர் விஞ்ச அந்த மாதிரி ஒரு தனித்தன்மை அவருக்கு. அப்படி ஒன்று. அப்புறம் அந்த பாடி முடித்தவொடனே அந்த ஒரு கை தட்டினோன்னே அந்த கிட்டார், அந்த ட்ரையாங்கிள் அந்த மாதிரியான சத்தையெல்லாம் வரும். கைத்தட்டலே அந்த இசை 2-3 தடவை வரும். அதை காட்டும்போது அங்கே பாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிரிட்ஜு, அது கீழே மீன்கள், அழகான மீன்கள், ரொம்ப அழகான ஒரு மீன் கூட்டம் அந்த இடத்துல மேயறதை பார்ப்பாங்க. ரொம்ப கண்ணு குளிர்ச்சியான காட்சி அது. அதுக்கப்புறம் சரணத்தில் மாதவி கொடி பூவின் இதழோரமே மயக்கும் அது சாரமே அப்படின்னு பாடுறாரு. அப்போது அந்த மாதவி கொடின்றது வந்து இலக்கியங்களில் தான் பெரும்பாலும் ஆளப்படும். அது கூட அரிதாக தான் ஆளப்படும். சினிமா பாடலில் யாருமே மாதவி கொடி பூன்லாம் எழுதினாங்க தெரியாது, எனக்கு தெரிஞ்சு இல்லை. யாருன்னா தெரிஞ்சால் சொல்லலாம். மாதவி கொடி பூ வந்து சிலப்பதிகாரத்தில் இளங்கொடிகள் வந்து பயன்படுத்தியிருப்பார். கௌசிகன் என்ற ஒரு மனிதன் வந்து கோவலனை தேடி வரும்போது இவன் தான் கோவலனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மாதவி செடிக்கிட்ட போய் மாதவி செடி அப்படின்னு சொல்லி அதை பேச்சு கொடுக்கும்போது நீயும் மாதவி மாதிரியே வாடி இருக்கிறீ அப்படின்னு சொல்லும்போது கோவலன் அப்படி ஒரு ஆர்வத்தால் உந்தப்பட்டு திரும்பி பார்ப்போம். அப்போது இவன் தான் கோவலன் என்பதை அந்த கௌசிகன்றவர் தெரிஞ்சுப்பார். அப்படி அந்த ஒரு நுட்பத்துக்காக அந்த இடத்துல மாதவி செடின்றத கொடின்றதை வந்து இளங்கொடிகள் எழுதியிருப்பார். அதே மாதிரி கம்பராமாயணத்தில் ராவணன் வந்து நீ வந்து என்னை 1 மாதத்துக்குள்ளே திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே 2 மாதத்துக்குள்ளே திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறதுக்குள்ளே இவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த மாதவி கொடியில் தற்கொலை பண்ணிக்க போவாங்க. அப்போ தான் அந்த அனுமர் வந்து ராமர் பெயரை சொன்னவுடன் இவங்க வந்து புத்துயிர் பெற்று திரும்பி வராங்க, தற்கொலை முயற்சியிலேருந்து மீண்டு வராங்க. அப்படியே எனக்கு தெரிஞ்ச 2 இடத்துல மாதவி கொடின்றதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சினிமாவில் பயன்படுத்தினதே கிடையாது. இலக்கியத்தில் இதில் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை வந்து சங்க பாடல்கள்லாம் பயன்படுத்தி இருக்கலாம், அரிதாக பயன்படுத்தியிருக்கலாம். அப்படி ஒரு அரிதான சொல்லாடல்ன்றதுக்காக சொல்ல வந்தேன். அப்புறம் மஞ்சள் வெயில் போலும் மலர் வண்ண முகமே, முகம் வந்து மஞ்சள் வெயில் மாதிரி மின்னுது அப்படின்னு சொல்கிறது. மன்னர் குல தங்கமேன்னு பாடுறாங்க. அந்த இடத்துலலாம் அந்த தபலை படபடன்னு வாசிக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் பச்சை மலை தோட்ட மணியாரமே பாடும் புது ராகமே அப்படின்னு சொல்லி பாடுறது. திருப்பி பல்லவி அன்பு நடமாடும் அப்படின்னு. அப்புறம் ஃப்ளூட், டோலக், இந்த இசையெல்லாம் வருது. இந்த தாளம் வந்து 2 வரைக்கும் ஒரு தடவை தாளம் மாறிட்டே போகும். டோலக், தபலா, கேங்கோஸ் எல்லா இசையும் வந்து அந்த தாளத்துக்கு அப்படி அழகாக மாறி மாறி போகும். மிக அழகாக இருக்கும். அப்புறம் இவங்க பாடுறாங்க. இந்த முதல் சரணம் அவர் பாடிட்டார். அவர் வந்து இயற்கையை வர்ணித்து பாடினார். இப்போ இவங்க வந்து அவரே வர்ணித்து பாடுறாங்க. வெள்ளலை கடலோரம் பொன்னோடமே வெள்ளலை கடல் ஆடும் பொன்னோடமே விளக்கின் ஒளி வெள்ளமே செல்லும் இடம்தோறும் புகம் சேர்க்கும் தவமே அப்படின்னு சிவாஜி அவர்களை பாடுறார். சிவாஜி அவர்களுக்கு இது அந்த அன்பு நடமாடும் கலைக்கூடம். நடமாடும் கலைக்கூடம்னா மொபைல் ஆர்ட் கேலரி, மொபைல் ஃபில்ம் இன்ஸ்டியூட், அவ்வளோதானே. அதை தான் அவர் வச்சு எழுதியிருக்காரு கவியரசர் கண்ணதாசன். மிக அழகாக அன்பு நடமாடும், அதுவும் அன்போடு நடமாடும் கலைக்கூடமேன்னு எழுதியிருக்காரு. ரொம்ப அழகது. அப்புறம் செல்லும் இடந்தோறும் புகழ் சேர்க்கும் தவமே, சிவாஜி அவர்களுக்கு உலகெங்கும் அவர் புகழ் பெற்றார். அதே அந்த வரியில் வச்சு எழுதியிருக்காரு. அதே மாதிரி தென்னர் குல மன்னனே, இந்த மன்னனேன்றது தான் அந்த மே இருக்காது, மீதி எல்லாம் மே தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு வேறு மாற்று செல் போட முடியாது. சிவாஜி அவர்களை சொல்லும் போது அந்த மாற்று எழுத்து போட முடியாது, அந்த மன்னவனே தான் போட்டாகணும். அப்போது அந்த மே தவிர்க்கப்படுகிறது. அது ஒரு இலக்கிய சுதந்திரம் என்று சொல்லலாம், லிரிக்கல் லிபர்ட்டி என்று சொல்வார் இல்லையா, அது. அதுக்கப்புறம் கடைசி சரணம் தான் ரொம்ப அற்புதமான ஒரு சரணம். இது என்னென்னா, இந்த சரணத்தில் ரொம்ப அழகாக இங்கே வந்து இந்த அதே மாதிரி தான் கிட்டார், ஃப்ளூட், வயலின், விப்ரஃபோன் எல்லா இசையும் வரும். இந்த இடத்துல அவரை வீல் சேரில் வந்தவர் ஒரு கைத்தடி வச்சு நடந்துட்டு வந்தவர் அவங்கள வந்து கால் அமுக்கி விட சொல்கிறாரு. அவர் நடிக்கிறார் வலிக்குதுன்ற மாதிரி. அப்புறம் அவங்க ரொம்ப நேர்மையாக அவங்க நிஜமாக வலிக்குது போல் இருக்குன்னு அழுத்தி விட்டுட்டு இருக்கும்போது
பாரு எனக்கு நான் நல்லா நடக்கிறேன் பாருன்னா அந்த மேடை மேலே ஏறி குச்சி குச்சி ஆடி பார்க்கும்போது அவங்க விரட்டிட்டு வருவாங்க, என்னை இவ்வளோ நாள் ஏமாத்துறீங்களான்ற மாதிரி. அது அவர் வந்து அந்த குதிச்சுட்டு ஓடுறது. இனிமேல் உற்சாகம் தான், அந்த நோய் தீர்ந்து போச்சு, உற்சாகம் அப்படின்ற மாதிரி ஒரு கிராண்டு ஒரு பிராஸ் செக்ஷன், அந்த ட்ரம்பெட்டு, சாக்ஸஃபோன் இதெல்லாம் வந்து வாசித்த உடனே அதே மாதிரி அவங்க திருத்திட்டு ஓடுறது, அந்த குடுகுடுன்னு ஓடுறத வந்து அந்த அடுத்தடுத்த இசை அடுத்தடுத்த கார்ட்ஸை வாசிக்கும் போது அந்த வயலின், விப்ரஃபோன் எல்லாத்துலேயும், மேண்ட்லின் எல்லாத்துலேயும் தெரியும். ரொம்ப அழகான ஒரு இசை அது. அதுக்கப்புறம் இவர் பாடுறது தான் டிஎம்எஸ் பாடுறது, நடிகர் திலகம் பாடுறது வந்து மாநிலம் எல்லாமும் நம் இல்லமே, மக்கள் நம் சொந்தமே. மாநிலம் எல்லாம் நம் இல்லமே, மக்கள் நம் சொந்தமே. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? கணியன் பூங்குன்றனார் எழுதிய 2000 வருஷத்துக்கு முன்னே எழுதின பாடல். யாதும் ஊரே யாவரும் கேளீர், நினைத்தாலே இனிக்கும்ன்ற படத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு அந்த வரியிலே ஆரம்பிக்கும். அது வேற வருது. இது வந்து ஒரு அடுத்த மறைமுகமான ஒரு சொற்கள் போட்டு மாநிலம் எல்லாமும் நம் இல்லமே, மக்கள் நம் சொந்தமே என்று கணியன் பூங்குன்றனார் வரிகளை இந்த வரிகளில் வைத்து எளிமைப்படுத்தி நம்ம ஒரு புழங்குற ஒரு சொல்லில் சொன்னது மிக 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 அற்புதம், அருமை. அதே மாதிரி அதை அடுத்து மக்கள் நம் சொந்தமே அப்படின்னு சொல்லிட்டு காணும் நிலமெங்கும் தமிழ் பாடும் மனமே, எல்லா நிலத்திலும் தமிழை பாடிட்டு தமிழ் ஒளியை புகழை பரப்புகிறாயே என்று அவங்க பாடுறாங்க. பாடிட்டு இப்போ டிஎம்எஸ் சொல்கிற வரிகளை கவனிங்க. அன்று கவிவேந்தன் சொல் வண்ணமே யாவும் உறவாகுமே அப்படின்னு எழுதியிருப்பார். இதுக்கு என்ன பொருள்னா, கவிவேந்தன் என்றால் கவி அரசன். அன்று கவிவேந்தன் சொல் வண்ணமே, பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன்னு ஒரு பாடல் இருக்குது பாசம் படத்தில். வண்ணம் வண்ணம் வண்ணம்னு அந்த பாடலில் நிறைய இடத்துல அந்த வண்ணம் என்ற சொல் வரும். அதை இவர் சொல்லிக்கிறார், தன்னுடைய பாடலே இவர் சொல்லிக்கிறாரு. அன்று கவிவேந்தன் சொல் வண்ணமே யாவும் உறவாகுமே. அந்த பாடலும் இந்த பாடலும் ஒரே இனம், ஒரே வகை, ஒரே மாதிரி தான் எழுதியிருக்கிறேன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி மிக அழகாக அன்று கவிவேந்தன் சொல் வண்ணமே யாவும் உறவாகுமேன்னு எழுதியிருப்பார். ரொம்ப அட்டகாசம். அதுக்கப்புறம் வழக்கம் போல் அன்பு நடமாடும் கலைக்கூடும் மேனே இவங்க பாடிட்டு அந்த தூரத்தில் ஒரு ட்ரெயினில் ஏறி போகிற மாதிரி மிக அழகான இது வரைக்கும் வாசித்த இசையெல்லாம் வாசித்து முடிக்கிறாங்க. ரொம்ப அழகான ஒரு பாடல். இவங்க இந்த கவியரசர் கண்ணதாசன் மற்றும் மெல்லிசை மாமன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு இதை விட வேறு சிறப்பாக என்ன பாடல் தர முடியும்? நன்றி.